எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்தால் செய் மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று 3/2/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று வடக்கு சூலம். புதிய விஷயத்துக்காண்டி போகக்கூடிய நபர்கள் வடக்கு திசையாக இருந்தால், நீங்க வீட்டுல இருந்து போகக்கூடிய திசை வடக்கா இருந்தால் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போனீங்கன்னா இடையூறுகள் நீங்கும். இன்றைய திதி துதியை திதி, நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், யோகம் சோபனம் நாம யோகம், கரணம் தைத்துளை கரணம், பின்பு அதாவது தைத்துளை கரணம் மதியம் 3 மணி 18 நிமிடம் வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த மாதம் மாசி தமிழ் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் 12 ராசிக்கு பார்க்குறோம். இன்னைக்கு ரிஷப ராசிக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்போ தொழில் சிந்தனை இந்த ரிஷப ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ராகுச்சாரத்துல இருக்கிறனால கண்டிப்பாக ஒண்ணு வெளிநாடு போகலாமா, அல்லது பாத்தீங்கன்னா டிராவல் சம்பந்தப்பட்டது ஏதாவது வைக்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில சம்பாதிக்கக்கூடிய யோசனைகளும் வரும். குறுக்கு வழிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆள் பிடிச்சி விடுறது, எம்மலம் கான்செப்ட் அந்த மாதிரினா சொல்லுவாங்க. அதுலலாம் இந்த ஆண்டு ஃபுல்லா யாரும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா ராகு பகவான் காற்று ராசியில உட்காந்துருக்கிறனால எல்லாமே பெரிய லெவல்ல லாபம் காட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும். அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிட்டா எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா பேராசை பெருநஷ்டம். அதனால எம்எல்என் கான்செப்ட்லாம் போயிட வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள் பதவி கௌரவம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அதை பத்தி சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. இப்ப ரிஷபராசியில பிறந்தவங்களோட மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதத்துல கொஞ்சம் படிப்புல அக்கறை அதிகமாக எடுக்க வேண்டும். அதே மாதிரி டிகிரி படிக்கிறவங்களுக்கு 1 டிகிரி 2 டிகிரி எது படித்தாலும் வெற்றி வாய்ப்பு உண்டு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. போட்டி தேர்வு அதுலேயும் வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வருமானம் எப்படி இருக்கும்? ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் வருமானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் உண்டு. உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பதவியோ, வேலை செய்கிற இடத்துல பதவியோ, கௌரவமோ, பேர் புகழ் அனைத்தும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் குறை இருக்காது. வருமானம் பிளஸ் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கணும். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். அங்க குரு பகவான் உட்காந்துருக்காரு. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தங்க அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் நீங்க கேட்டு நடந்துங்க. அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரன் சகோதரி அல்லது மாமனார். ஓகேங்களா? இதோட உங்களுக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது சந்திரன். அவர் பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல தனுசு வீட்டுல மூல நட்சத்திரத்துல இருக்கிறாங்க.
அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க மாமனாரா இருக்கட்டும், உங்க தம்பி தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். கரெக்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டா போய் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. புதுசா கடன் வாங்கிடவே கூடாது. ஓகேங்களா? ஏன்னா கடன் வாங்கினா ரொம்ப கஷ்டம். உங்களோட தம்பி தங்கச்சி மாமனார் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்க தம்பிக்கோ தங்கச்சியோ எதிரிகள் வந்து புதுசா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த ஒரு மாசம் மட்டும்தான், மாசி மாசத்துக்கு மட்டும்தான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் வந்து உண்டு. ஓகேங்களா? அடுத்தது உங்களோட அம்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தாய் சமுதாயத்துக்காண்டி இந்த மாதம் வந்து உழைக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஓகேங்களா? ரிஷபராசியில பிறந்தவங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுதாய பொறுப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாவே அவங்களுக்கு இருக்கும். அல்லது வந்து சொந்த பந்தத்துல ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தா அவங்க முன்ன இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் உண்டு. உங்களோட அம்மா வந்து வேலைக்கோ அல்லது தொழில் செஞ்சாங்களோ அதுல வந்து சின்ன சின்ன போட்டிகள் அல்லது பொறாமைகள் வந்து இந்த மாசம் வந்து இருக்கும். காரணம் இல்லாமல் உங்களோட தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கோபங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது உங்களோட மாமாக்கோ அல்லது சித்தியோ அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா இருப்பாங்க. அல்லது அவங்களோட உதவியை வந்து நாடுவாங்க இந்த மாசி மாசத்துல. ஓகே. இப்ப ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வீடு, வாகனம் இதெல்லாம் அமையுமா, சொத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். அந்த அமைப்பு யோகம்ங்கிறது ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வந்து உண்டு. ஆனா அந்த ரேட், வண்டியா இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், அல்லது வீடா இருக்கட்டும், எது வாங்குறதா இருந்தாலும் விலையை நல்லா விசாரிச்சுட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, புக் பண்ணி எடுக்கும் போது ரேட்டு மாறி இருக்கும். இல்லை சார் நாங்கள் அன்னைக்கு மாற்றி சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடையூறுகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை எப்படி இருக்கணும், உங்களோட குழந்தையோட ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம் தான் குழந்தை. புதன் பகவான் அவர் வந்து 10ல இருக்காரு. தன் தானத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் உங்களோட குழந்தைகளுக்கு. அதே மாதிரி அவங்க படிக்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரு சோம்பல் தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்ப குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம்ங்கிறது தடைபடும். செயற்கை முறையில பண்றவங்களுக்கு வந்து தடை இருக்காது. அதுல வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. செயற்கை முறையில வந்து சக்சஸ் ஆகும். இயற்கையிலே சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதம் மட்டும், மாசி மாதம் மட்டும் குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் தாமதம்ங்கிறதுக்கு அமைப்பு வந்து உண்டு. அடுத்தது வந்து அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி உண்டு, ரிஷபராசியில பிறந்தவங்க அரசியல்ல வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். பயங்கரமான போட்டி, பகை, பொறாமை எல்லாம் இருக்கும். உங்களை வந்து எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிறதே ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டமே அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் ரிஷபராசியில பிறந்தவங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா அதெல்லாம் மீறி நீங்க கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்ப ரிஷபராசிக்கு வந்து இதோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு வந்து பார்க்க போறோம். வேலை, திருமணம், வெளிநாடு இதை பத்தி நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம அடுத்தது பார்க்கறது வந்து ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் 12 ராசிக்கும். முதல் தடவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. 25 ரூபா தான் வரும். உங்க ராசிக்குன்னு சொல்லக்கூடிய நம்பரை மணிக்கட்டுல வந்து எழுதணும். ஓகேங்களா? இங்க எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்னவோ அதை மனசுல நல்லா நினைச்சுக்கணும் பாசிட்டிவாக. அப்படி நினைச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா 90 நாளுக்குள்ளார அதிகபட்சம் உங்களுக்கு காரியம் சித்தி ஆகும். இது எப்ப சார் எழுதணும்? டைமிங் இருக்கு. காலையில 6:02 அல்லது 6:04 அல்லது 6:06 அல்லது 6:08 அல்லது 6:22 அல்லது 6:26 அல்லது 6:33 அல்லது 6:42 இந்த டைம்ல எழுதணும். இதுல எழுத முடியல சார் அப்படின்னா அடுத்தது வந்து 8:02 8:04 8:06 8:08 8:22 8:26 8:33 8:42 இந்த டைம்ல வந்து நீங்க எழுதலாம். ஓகேங்களா? மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. இது காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி
மொபைல் நம்பரோ, ஏடிஎம் பின் நம்பர், வாகன எண் இதெல்லாம் தேவைன்னா கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 41. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. இது அனைத்தும் பொது பலன் தான். உங்களுக்கு இண்டிவிஜுவலா தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.